அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்விலும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் முன்னேற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் முன்னேறிக் கொண்டே இருக்கின்றார். ஆனால் எந்த முஸ்லிமிடம் 6 வகையான குணங்கள் இருக்குதோ அவன் வாழ்க்கையில் ஒரு நாளும் முன்னேற மாட்டான். அந்த 6 வகையான குணங்கள் உள்ள ஒரு மனிதன் என்ற வட்டத்திலிருந்து அவன் மிருகத்தின் பக்கம் சென்று விடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வேதமாகிய குர்ஆனிலே அந்த 6 வகையான குணத்துக்கும் அல்லாஹ் வாக்களித்த எச்சரிக்கை என்ன தெரியுமா? நீ அப்படி செய்தால் அதே போன்று நானும் உனக்கு செய்வேன். உன்னிடம் இந்த குணம் இருந்தால் நானும் அதே மாதிரி உன்னோடு நடந்து கொள்வேன். அல்லாஹும் அதே போல் நடந்து கொண்டால் அந்த மனிதன் வாழ்க்கையில் ஒரு நாளும் முன்னேற முடியாது. தொழிலில் முன்னேற முடியாது, குடும்ப வாழ்க்கையில் முன்னேற முடியாது, சமூக வாழ்க்கையில் முன்னேற முடியாது. கண்ணியமிக்க சகோதரர்களே, எந்த ஒரு மனிதன் தொழுகையாளியாக, இபாதத்தாளியாக அல்லாஹுடைய ஹக்குகளை எல்லாம் நிறைவேற்றி வாழ்கின்றார். ஆனால் இந்த 6 வகையான பாவங்கள், அந்த கெட்ட குணங்கள் அந்த மனிதனை கீழ் நோக்கி சென்று கொண்டே செலுத்திக் கொண்டே இருக்கும். இதில் முதலாவது குணம் சகோதரர்களே கைத் என்று அரபியில் சொல்லுவது. கைத் என்றால் சூழ்ச்சி செய்தல். சூழ்ச்சி செய்யக்கூடிய குணம் ஒரு மனிதனுடைய இயல்பிலே உருவாகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களை பற்றி சொல்கிறான். இன்னஹும் யகீதுன கைதா வ அகீது கைதா فَمَهِّلِ الْكَافِرِينَ أَمْهِلْهُمْ رُوَيْدًا. நபியே, யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ, சூழ்ச்சி என்ன உங்களுக்கு தெரியும் தமிழ்ல, ஒரு சமூகத்தை கீழே விழுத்தாட்டுவதற்கு திட்டம் போடுதல், சூழ்ச்சி செய்தல். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாக்கு என்ன தெரியுமா? யாரெல்லாம் உலகத்தில் சூழ்ச்சிகள் செய்வார்களோ, இன்னஹும் யகீதுன கைதா வ அகீது கைதா. அல்லாஹ் சொல்றார், நானும் சூழ்ச்சி செய்வேன். சூழ்ச்சிக்கு பகரமா நானும் சூழ்ச்சி செய்வேன். சூழ்ச்சி செய்ததற்காக நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் மன்னிப்பேன் என்று சொல்லவில்லை. சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பதில் என்ன? வஅகீது கைதா, நானும் சூழ்ச்சி செய்வேன். உலகத்தில் ஆகப்பெரிய சூழ்ச்சியாளர்கள் தான் யகூதிகள். உலகத்திலே, வரலாற்றிலே எல்லோருக்கும் தெரியும், எல்லோருக்குமே தெரியும். அல்லாஹ்வுக்கு, ரசூலுக்கு, குர்ஆனுக்கு, இஸ்லாத்துக்கு இந்த சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சூழ்ச்சி செய்வதாக சொல்லியிருக்கின்றார். கடைசியாக அல்லாஹ் சொல்கிறான், ஃபமஹிலில் காஃபிரீன அம்ஹில்ஹும் ருவைதா. நபியே, இந்த சூழ்ச்சி செய்கிற காஃபிர்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. அவசரமாக சூழ்ச்சி இறங்கணும் எதிர்பார்க்காது. இது முதலாவது மிக கெட்ட குணம், சூழ்ச்சி செய்தல்.
இரண்டாவது கெட்ட குணம் சகோதரர்களே மக்ர். அரபியில் மக்ர் என்று சொல்றது. மக்ர் செய்யறது என்ன? ஒரு மனிதனை கொலை செய்வதற்கோ ஒரு மனிதனை பழி வாங்கிறதுக்கோ திட்டம் போடுது. ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்கு திட்டமிட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது வமகரு வமகரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாகிரீன். நீங்கள் திட்டம் போட்டால் நானும் திட்டம் போடுவேன். நீங்க திட்டம் போட்டால் நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. நீங்க திட்டம் போடுறீங்களா? வமகரு வமகரல்லாஹ், அல்லாஹ்வும் திட்டம் போடுவார். அரபியில் ஒரு பழமொழி இருக்குது, மன் ஹஃபர லி அஹீஹி வகஅ ஃபீஹி. யார் தன்னுடைய சகோதரனுக்கு குழி வெட்டுவாரோ அவரேதான் அதில் விழுவார். தன் சகோதரனுக்கு எப்படியாவது அவன் அந்த குழியில விழட்டும் என்று ஒரு மனிதர் திட்டம் போடுறார். அது விழுறது யார் தெரியுமா? அவர்தான். இது அரேபிய காலத்திலிருந்து பிரபல்யமான ஒரு வாக்கியம், மன் ஹஃபர லி அஹீஹி வகஅ ஃபீஹி. இந்த மக்ருக்கும் அல்லாஹ் சொன்னது என்ன? நீ திட்டம் போட்டால் நானும் திட்டம் போடுவேன். மூன்றாவது கெட்ட குணம் சகோதரர்களே, மூன்றாவது கெட்ட குணம் அல் முகாதஆ. முகாதஆ என்றால் வஞ்சிக்கிறது. ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் வஞ்சித்தல். அல்லாஹ் அதற்கும் சொல்றான், நீ வஞ்சித்தால் நானும் வஞ்சிப்பேன். நீங்க குர்ஆனிலே ஹதீஸிலே இது போன்ற கெட்ட குணங்களுக்கு மன்னிப்பை பார்க்க மாட்டீர்கள். இந்த குணம் இருந்தால் உங்களிடம் அல்லாஹ் சொல்கிறார், இது உலகத்தில் ஆக கெட்டவர்களிடம் காணப்படக்கூடிய குணங்கள். நான்காவது குணம் சகோதரர்களே, அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடியவர்கள். அல்லாஹ்வை மறக்கிறது. அல்லாஹ்வை மறக்கிறன்னா என்ன? அல்லாஹ் அவனை மறக்க கூடாதென்று 5 நேர தொழுகை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். 5 நேர தொழுகையை வைத்து முஅத்தினையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றார். நீ ஒரு நாளைக்கு 5 தடவை மறந்துடாத. என்ன மறந்தால் அல்லாஹ் சொல்கிறார், وَلَا تَكُونُوا كَالَّذِينَ نَسُوا اللَّهَ فَأَنسَاهُمْ أَنفُسَهُمْ. அல்லாஹ் சொல்றார், நீங்க அல்லாஹ்வை மறந்த கூட்டத்தில் ஆயிடாதீங்க. நீங்க மறந்த அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களை அல்லாஹ் மறந்துடுவான். என்ன அல்லாஹ் மறந்துட்டா நான் அந்த இடத்துல போனவன போலதான், எனக்கு யாரும் இல்லை உதவி செய்ய. சகோதரர்களே, இது 4வது கெட்ட பழக்கம், அல்லாஹ்வை மறக்கிறது. உலகத்துல எங்களுக்கு நன்றி, எங்களுக்கு உதவி செய்தவர்களை நாங்க ஒரு நாளும் மறக்கிறது இல்லை. ஆக பெரிய எங்களுக்கு உதவி செய்தவன் அல்லாஹ். அவன் ஒரு நாளும் சகோதரர்களே மறந்து விடக்கூடாது. 5வது அல்லாஹ் சொல்கிறார், وَجَزَاءُ سَيِّئَةٍ سَيِّئَةٌ مِثْلُهَا. என்ன குற்றம் செய்வீர்களோ அது போல நான் தருவேன் உங்களுக்கு. 6வது தான் மிக பயங்கரமான குணம்தான் சகோதரர்களே, மக்களை கிண்டல் அடித்து. மக்களை அதற்கு அரபியில் சொல்வது இஸ்திஹ்ஸா, சுஹ்ரியா. முனாஃபிக்கருடைய பழக்கம் இது. மக்களை கிண்டல் அடிக்கிறது, கேவலமா பார்க்கிறது மற்றவங்களை. முனாஃபிக்கர் சொல்லுவாங்க, இன்னா நஹ்னு முஸ்தஹ்ஸியூன், நாங்க முஸ்லீம்களை கிண்டல் அடிக்கிறோம். அதுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா?
அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம், அல்லாஹ்வும் கிண்டல் அடிப்பான். எப்படி பார்த்தீங்க? இந்த 6 பாவத்துக்கும் சகோதரர்களே அல்லாஹ் என்ன பதில் சொல்றான்? நீ செய்தா நானும் செய்வேன். கைது செஞ்சா, சூழ்ச்சி செஞ்சா நானும் சூழ்ச்சி செய்வேன். இரண்டாவது, நீ திட்டம் போட்டா நானும் திட்டம் போடுவேன் உனக்கு எதிரா. மூன்றாவது, நீ வஞ்சித்தா நானும் வஞ்சிப்பேன். நான்காவது, நீ மறந்தா நானும் ஒன்னு மறப்பேன். ஐந்தாவது, நீ என்ன குற்றம் செய்வாயோ அது போல உனக்கு தருவேன். ஆறாவது, நீ கிண்டல் அடித்தால், மற்றவர்களை ஏளனமாக பார்த்தால் உன்னையும் நான் கிண்டல் அடிப்பேன். இது அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன், இவ்வளவு பெரிய உயர்ந்தவன் ஏன் இவ்வாறு சொல்லிருக்கிறார்? மனித சமூகம் இந்த 6 விடயங்களில் ஒரு நாளும் ஈடுபடக்கூடாது. இந்த 6 விடயங்களில் ஒரு நாளும் ஈடுபடக்கூடாது. மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின் அஸா அன் யகூனூ கைரம் மின்ஹும் வலா நிஸாஉம் மின் நிஸாஇன் அஸா அன் யகுன்ன கைரம் மின்ஹுன்ன. மூமினான ஆண்களே, நீங்க ஒரு ஆளை கிண்டல் அடிக்காது. ஏண்டா உங்களை விட அவங்க சிறந்தவர்களாக இருக்கலாம். பெண்கள் அல்லாஹ் விசேடமா சொல்றான், பெண்களே நீங்க இன்னொரு பெண்களை கிண்டல் பண்ணாதீங்க, சுக்ரியா செய்யாதீங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, கிண்டல் பண்ணும் பொழுது அந்த மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய பதுவா இருக்குது, அது மிக பாரதூரமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 கூட்டத்தினருக்கு கிண்டல் பண்ணினாங்க. ஒன்று முஷ்ரிக்குகள், இரண்டாவது முனாஃபிக்குகள், மூன்றாவது யஹூதிகள். கிடைச்சது என்ன? 3 பேரும் அழிந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்கிறாங்க. காபத்துல்லாஹுல நபி அவங்க தொழுதுட்டு இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல இருந்தாங்கண்டா தலை எடுக்க மாட்டாங்க, துவால இருப்பாங்க. 9 காஃபிர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல இருக்கிறாங்க. நல்ல சந்தர்ப்பம், இவரை வச்சு சிரிக்கணும், இப்ப கிண்டல் அடிச்சு சிரிக்கணும். இவரை என்ன செய்யறது? ஒருவன் கேட்டான், இன்றைக்கு மக்கால ஒட்டகம் எந்த வீட்டில் அறுத்தாங்கன்னு தெரியுமா? அப்துல்லா பின் உக்பத் பின் அபி முஈத் சொன்னான், ஓ எனக்கு தெரியும், நான் எடுத்துட்டு வார். ஒட்டகத்துடைய குடல் என்ன, அதை எடுக்கிறது இல்லை, அப்படியே ஒட்டகத்துடைய குடல் எடுத்துட்டு வாரான் உக்பத் பின் அபி முஈத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல இருக்கிறார். அப்படியே கொண்டாந்து மேல முதுகுல வச்சுட்டான், கழுத்துல போட்டான். கழுத்துல வச்சா சுஜூதிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தலையை தூக்கிறாது. நாத்தம், ஒட்டக குடல் மணக்குமா நாருமா? நாட்டம். எல்லாம் இருந்து சிரிக்கிறாங்க, கிண்டல் அடிச்சு. தூக்கலாது, சுஜூதிலும் தலையை தூக்கலாது, சிரிப்பு, எல்லாருக்கும் சிரிப்பு. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னா, அப்ப சின்ன பிள்ளை, நான் பார்த்தேன், என்னால தூக்கல, அந்த குடல் கழுத்துல போட்ட குடல் என்னால தூக்கல. நான் உடனே என்ன செஞ்சேன், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்னாட வீட்டை போய் ஃபாத்திமாவை கூட்டிட்டு வந்தேன். அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு சின்ன பிள்ளை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்னாக்கு கண்டதோட வாப்பாக்கு இந்த நிலைமையா? ஒரு மனிதனை என்னையும் கிண்டல் அடிக்கலாம், ஆனா பிள்ளைகள் மனைவி மக்களுக்கு முன்னால கிண்டல் அடிச்சா அந்த மனிதன் தாங்க மாட்டான். ஏன்னா அந்த மனிதன் எங்கேயும் கேவலத்தை தாங்குவான், ஆனா பிள்ளைகளுக்கு முன்னால கேவலப்படுத்தப்படுவது ஒரு மனிதன் எந்த மனிதனும் தாங்க மாட்டான். உங்களை
உங்களோட பிள்ளைகள் உங்களோட மனைவிக்கு முன்னால உங்களை கிண்டல் அடிச்சா உங்களுக்கு என்ன செய்வீங்க? நீங்க உங்களோட மானத்தை போக்கியாச்சு. இப்ப நீங்க சுஜூதில் இருக்கீங்க, உதாரணமா நான் நீங்க வைப்போம், நாங்க சுஜூதில தொழுதுட்டு இருக்கிறோம், 2 பேர் தூக்க இல்லாத பாரத்தை எங்கட கழுத்துல வச்சுட்டு எல்லாரும் பின்னுக்கு சிரிக்கிறார். இதுல அபூ ஜஹில், உத்பா, ஷைபா, உபய் இப்னு கலஃப், வலீத் எல்லாரும் சிரிக்கிறார். ஏன்னா தூக்க இல்லாத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தூக்க இல்லாது இருக்கட்டும் பாப்போம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த குடலை வெளியெடுத்ததோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் இருந்து எழுப்பி பார்க்கறாங்க, எல்லாம் சிரிக்கிறாங்க. நபி உடனே கையை தூக்கிட்டார். அல்லாஹும்ம அலைக், யா அல்லாஹ் இவ்வளவு பேரையும் நாசமாக்கு. பேரை சொன்னாங்க நபி, யா அல்லாஹ் இவனை 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 இவனை, இந்த அபூ ஜஹில, இந்த உபய் இப்னு கலஃப, இந்த உத்பாவ, இந்த ஷைபாவ, அந்த 9 பேரை யா அல்லாஹ் நாசமாக்குன்றாங்க. என கிண்டல் அடிப்பது சகோதரர்களே ஒரு மனிதனுக்கு அந்த வருத்தத்தை தரும் மனசு. சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான், இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹ்ஸிஈன், நபியே உங்களை கிண்டல் பண்ணின அவ்வளவு பேரை நாங்க அழிப்போம். எப்ப நடக்குது தெரியுமா? இது மக்கால நடந்த துவா. இது பத்ர் யுத்த காலத்துல அல்லாஹ் அந்த 9 பேரையும் அழித்து காட்டினான். அல்லாஹ் அதுல யாரும் இஸ்லாத்துக்கு வரல. கண்ணியமிக்க சகோதரர்களே, கிண்டல் பண்ணுவது இருக்குது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஆத்திரத்தை தருதோ வாழ்க்கையே நாசமாய். இதுல மிக முக்கியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர்கள் கிண்டல் பண்ணினாங்க, முனாஃபிக்குகள் கிண்டல் பண்ணினாங்க. முனாஃபிக்குகள் எந்த அளவு தூரம் கிண்டல் பண்ண தொடங்கினாங்கண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விட்டு கட்டினாங்க. என்ன செய்யறாருன்னு பாப்போம். டென்ஷன் ஆகுவாரா இல்லையா? டென்ஷன் ஆகுவார. நபியோ ஒரு மாசம் டென்ஷன் ஆகிட்டாங்க. யகூதிகள் கிண்டல் அடிச்சாங்க. அல்லாஹ் இந்த 3 கூட்டத்தையும் விட. கண்ணியமிக்க சகோதரர்களே, சிரிக்கிறது கிண்டல் பண்றது அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய பாவமாக பார்க்கப்படுகிறது. ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு மொட்டை அடிச்சிருப்பார் தலையில. கொஞ்சம் காஃபிர்கள் சொல்றது இந்த மொட்டையன் வாரான், இந்த மொட்டையன் வாரான், அவ்வளவுதான். மொட்டையன் வாரான்னு சொல்லிட்டு சிரிக்கிறது. அலி ரலியல்லாஹு தெரியாது. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான், இன்னல்லதீன அஜ்ரமூ கானூ மினல்லதீன ஆமனூ யضحكூன். நபியே இந்த காஃபிர்கள் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. وَإِذَا مَرُّوا بِهِمْ يَتَغَامَزُونَ. உங்களை கடந்து போனா கண் ஜாடு என்ன போறார் கண்ணால காற்று. எல்லாம் இயற்கையில் இந்த குணங்கள் வந்துடக்கூடாது. வந்தா பரவாயில்லை, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், கொஞ்சம் சிரிப்பா இருக்கும், மற்றவங்களை கிண்டல் அடிக்கிறது. ஆனா நீங்க எழுதி வச்சு கொள்ளுங்க, இந்த 6 குணமும் வந்தா நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுடைய மகனாக இருந்தாலும் நீங்க கீழே போறீங்க, நீங்க வாழ்க்கையில தோக்க போறீங்க. அதுல ஆக முக்கியமானதான் 6வது. குர்ஆன்ல அல்லாஹ் 6 இடத்துல சொல்லி இருக்கிறார். فَحَاكَ بِالَّذِينَ سَخِرُوا مِنْهُمْ مَا كَانُوا بِهِ يَسْتَهْزِئُونَ. கிண்டல் பண்ணினா வரும் உங்களுக்கு. எதை வச்சு கிண்டல் பண்றீங்களோ அதுல சோதிக்கப்படுவீங்க நீங்க. அதனால சகோதரர்களே, மனிதர்களை, முஸ்லீம்களை, இஸ்லாத்த எதுல எனக்கு பிடிக்கல மௌனமா இருந்துடும். எனக்கு தெரியா இவ்வளவு காலமும் தெரியாது, சரி அல்லாஹ் மன்னிப்பான், தெரிஞ்சிட்டோம். இப்ப வாழ்க்கையிலே நான் ஏன் முன்னுக்கு போறேன் இல்லை, ஏன் இந்த குடும்பம் முன்னுக்கு போவதில்லை. அங்க ஒரு டொட் ஒன்று இருக்கும், ஏதாவது இந்த 6ல ஒன்று. மக்ரு செய்யறவன், கைது செய்யறவன், வஞ்சிக்கிறவன், திட்டம் போடுறவன், அல்லாஹ்வை மறக்கிறவன், கடைசிதான் கிண்டல் அடிக்கிறது.
உதாரணமா மிஸ்வாக் இருக்குது. மிஸ்வாக் எல்லாருக்கும் மிஸ்வாக்க பிடிக்காது. ஏன் மிஸ்வாக்க பிடிக்காதுன்னா அதை பாவிக்கிறவங்க அழகான முறையில் பாவிக்கிறது இல்லை. அது அழகான முறையில் பாவிக்கும் மிஸ்வாக். அதை உடனே பல்ல வாயை தீட்டிட்டு அப்படியே வச்சு விடுறது இல்ல. அதை கழுவணும், அது அழகா சுத்தமா. மிஸ்வாக்ங்கிற சுன்னத். தாபியங்களுடைய காலத்துல ஒரு மனிதன் என்ன செஞ்சா, அவனுக்கு மிஸ்வாக் பிடிக்கிறது இல்லை. அவனுக்கு எனக்கு பிடிக்கலன்னா நான் மௌனம் மறந்துடுவோம். இப்ப இமாம் ஒரு நாள் ஹுதுபா ஓதுறாரு மிஸ்வாக்குடைய சிறப்பை பத்தி. அந்த காலத்துல பிரஷ் இல்லையே, இப்பதானே பிரஷ் எல்லாம் வந்தது. அப்ப எல்லாம் கம்பு குச்சி தான் வச்சிருப்பாங்க. கம்ப பல்ல தீட்டிட்டு அப்படியே எங்க வைப்பாங்க, காதுல வைப்பாங்க. காதுல வைக்கிற மிஸ்வாக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்ல கூட மிஸ்வாக் செஞ்சாங்களா இல்லையா? ஏன்னா சக்கராத்ல மிஸ்வாக் செய்யறதால களிமா நாவுக்கு வரும். இப்ப சக்கராத்ல மிஸ்வாக் செய்யற அளவுக்கு கையில மிஸ்வாக் இருக்கும். அவ்வளவு முக்கியமான சுன்னத். இப்ப இமாம் மிஸ்வாக்குடைய சிறப்பை பயான் பண்றார். ஒத்தன் எழும்பிட்டு வந்தார். எழும்பிட்டு வந்து அந்த மிஸ்வாக்க தன்னை பின் துவாரத்துல வச்சு காட்டினான். இது பல்ல கிளீன் பண்றதுக்கு இல்ல, இது இதை கிளீன் பண்ணதான் சரியத்தான். எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. பள்ளியில இருந்து எல்லாருமே இதை பார்த்தாங்க. ஆனா ஒருத்தரும் பேசல. என்னண்டா அவன் பெரியவன், அவனுக்கு மிஸ்வாக்க பிடிக்கிறது இல்லை. அதை கிண்டல் அடிச்சான். கொஞ்ச நாள் போயிட்டு சகோதரர்களே, வரலாறு சொல்லுது, ஒரு நாள் இவன் அபு சலமா, அவனுடைய பெயர், முஸ்லிம், சத்தம் போடுறான், கத்துறான். இவன் என்ன கத்துறான் என்று பார்த்தா அவனுடைய பின் துவாரத்தால் ஒரு மிருகம் வெளியே வரும். அந்த மிருகத்துடைய அகலம் 4 விரல் அளவு. இவன் சத்தமுறான், அது வெளியே வருது. கஷ்டப்பட்டு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்துட்டாங்க இதை பார்க்கறதுக்கு. உடனே மகள் என்ன செஞ்சால், அவனுடைய மகள் ஓடி போய் அதை அடிச்சார் அந்த மிருகத்துக்கு. அந்த மிருகமும் செத்துட்டு உடனே அபு சலமாவும் அதே இடத்துல மரணிச்சிட்டார். அல்லாஹ் உலகத்துல காட்டினான் என்ன, நீ என்னுடைய ஒரு சுன்னத்தை கேவலமாக பார்த்தியா, உன்னுடைய நிலைமை என்ன? எல்லாம் தான் தாடி இருக்கு. உதாரணமா தாடி ஒரு சுன்னத். இது அழகான முறையில வைப்பதும் சுன்னத். அத எனக்கு பிடிக்கல, அதற்காக நான் அதை கேவலமாக பார்த்து விடக்கூடாது, அதை கிண்டலாக பார்த்து விடக்கூடாது, கிண்டல் அடிச்சு விடக்கூடாது. தாடியே இந்த தாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத். எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, அதுக்காக நான் மௌனமா இருக்க வேண்டியது. இந்த கிண்டல் பண்ற பழக்கம் இருக்குதே சகோதரர்களே, வாழ்க்கையில் தோக்க வைத்து. அல்லாஹ்வை கிண்டல் பண்ணினாங்களே இல்லையா? ஸ்ரீலங்கால அல்லாஹ்வை கிண்டல் பண்ணாங்க. பன்றில அல்லாஹ்னு எழுதினாங்களே இல்லையா? மையத்தை எரிச்சு கிண்டல் பண்ணினாங்களே இல்லையா? மையத்தை எரிச்சு என்ன கிண்டல் தானே பண்ணது? பார்லிமெண்ட்ல கிண்டல் பண்ணது, சின்ன இடத்துல இல்ல. நாங்க சொல்றது என்ன, புத்திசாலிகள் ஒன்று கூடிய இடம் பார்லிமெண்ட். அங்க கிண்டல் பண்ணது என்ன? கிண்டல் பண்ணது மையத்தை எரிக்கிறது தான் உங்களோட குர்ஆன்ல இருக்குது. மையத்தை அடக்கிறதெல்லாம் இல்ல. எவ்வளோ கிண்டல் பண்ணி பார்த்தாங்க. ஹிஜாப கிண்டல் பண்ணாங்களா இல்லையா? ஹிஜாப் ஒரு பே மாதிரி இருக்குது, கிண்டல் பண்ணாங்களா இல்லையா? என்ன நிலைமை? கிண்டல் பண்ணியவருடைய நிலைமை என்ன சகோதரர்? இன்றைக்கு என்ன நிலைமை? அல்லாஹ் கிண்டல் பண்றான். இப்ப அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம், இதுதான் அல்லாஹ்வுடைய இச்சை. நீ கிண்டல் பண்ணினா நானும் உன்னை கிண்டல் பண்ணுவேன். கண்ணியமிக்க சகோதரர்களே, எதெல்லாம் கிண்டல் பண்ணப்பட்டதோ வாழ்க்கையிலே, அதனாலதான் ஒரு முஸ்லிம் ஆகிய நாங்க உலகத்தில் யாரையும் இஸ்லாத்துடைய எந்த ஷரியத்தையும் எந்த இபாதத்தை நாங்க உலகத்தில் குர்ஆனை ஏற்றுக்கொண்ட நாங்க தௌராத்தை ஏற்றுக்கொள்றோம், இஞ்சிலை ஏற்றுக்கொள்றோம். ஆனா கிறிஸ்தவர்கள் குர்ஆனை ஏற்றுக்கொள்றது இல்லை. யூதர்கள் இஞ்சிலையும் ஏற்றுக்கொள்றது இல்லை, குர்ஆனையும் ஏற்றுக்கொள்றது. இது கிண்டல். இது அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லிருக்கான்? ஒவ்வொரு ஆயத்தாக ஓத நேரம் இல்லை. ஒவ்வொரு ஆயத்தா சதக்காவை கிண்டல் பண்ற, சின்ன சதக்காவை கிண்டல் பண்றது.
அதான் அல்லாஹ் சொல்றான், யார் உங்களை கிண்டல் பண்ணினாங்களோ, உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. இன்றைக்கு உலகத்தில் பலஸ்தீன்ல 10,000 கைதிகள். எத்தனை கைதிகள்? 10,000 கைதிகள் இருக்கிறாங்க. என்னத்துக்கு? கிண்டல் அடிக்க போறாங்க. இப்ப உலகம் சிரிக்குது இருந்து கொண்டு. இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் ஷஹீதாக்கப்படுவாங்க, மௌத்தாக்கப்படுவாங்க. இந்த கிண்டலுக்கு அல்லாஹ் என்ன செய்வார்? என்ன செய்வான் அல்லாஹ்? அல்லாஹ்க்கு பதில் சொல்றான். என்ன சொல்றான் பதில் தெரியுமா? இன்னல்லதீன அஜ்ரமு கானூ மினல்லதீன ஆமனூ யضحكூன். மூமின்களை பார்த்து சிரிக்கிறாங்களா? பிரச்சனை இல்லை. சிரிக்கிற மட்டுமல்ல, இரண்டாவது செய்வாங்க என்ன தெரியுமா? وَإِذَا مَرُّوا بِهِمْ يَتَغَامَزُونَ. நீங்க கடந்து போனா கண் ஜாட சேர்ந்தா போறாங்க. மூணாவது وَإِذَا انقلبوا إِلَى أَهْلِهِمْ انقلبوا فَكِهِينَ. அந்த கிண்டல்ற ஓர் எங்கண்டா அவங்களோட குரூப் கென்சி கிட்ட வந்தா சிரிக்கிறது. அவங்களோட கென்சில பங்கருக்கு போய் சிரிக்கிற, பார்த்து பார்த்து சிரிக்கிறது. உங்களுக்கு பொஸ்னியால நடந்துச்சு. கொஞ்சம் 89ஆம் ஆண்டு யோசிச்சு பாருங்க. 89ஆம் ஆண்டு கொசோவால நடந்துச்சு, பொஸ்னியால நடந்துச்சு. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 50 பெண்களை கொண்டு போய் கற்பழிச்சிட்டு சிரிக்கிறது. ஏன்? முஸ்லீம், அவ்வளவுதானே, வேறொன்றும் அல்ல. எல்லாம் நடந்துச்சு உலகத்தில், சிரிச்சாங்க. وَإِذَا انقلبوا إِلَى أَهْلِهِمْ انقلبوا فَكِهِينَ. இதுக்கு ஒரு பதில் இல்லையா? இதுக்கு ஒரு விடை இல்லையா? எங்களை பார்த்து சிரிக்கிறது தானே எல்லா காலமும். இல்ல, பின்னுக்கு வாங்க, கொஞ்சம் வாங்க, விடை இருக்கு. நாலாவது وَإِذَا رَأَوْهُمْ قَالُوا إِنَّ هَؤُلَاءِ لَضَالُّونَ وَمَا أُرْسِلُوا عَلَيْهِمْ حَافِظِينَ. இப்ப அல்லாஹ் பதில் சொல்ல போறான். என்ன தெரியுமா? இப்ப உங்களை பார்த்து கிண்டல் அடிச்சு சிரிச்சாங்க தானே, இதுக்கு நீங்க கைமாறு சிரிக்கும். இதுக்கு என்ன செய்யணும்? நீங்க, அல்லாஹ் அப்படித்தான் செய்வார். எங்களை சிரிக்க வைப்பார். எங்க? புட்டுவம் போட்டு சிரிக்கிறது, கட்டில் போட்டு சிரிக்கிறது தெரியுமா? லீவு நாள் ஒன்று கிடைச்சா, சனி ஞாயிறு ஒன்று கிடைச்சா, இந்த சமர் வருது, 4 பார்க்குக்கு போய் கட்டில் போட்டு சிரிக்கிறோம்பாங்களே, நல்ல சாப்பாடை வச்சு பாபுக்கு பண்ணி சிரி சிரின்னு சிரிக்கிற, கிண்டல் அடிச்சு சிரிப்பாங்களா இல்லையா? கிண்டல் பண்றது. அல்லாஹ் சொல்றேன், சொர்க்கத்தில் கட்டில படுத்துட்டு இவங்களோட ஒவ்வொருத்தரா பார்த்து சிரிப்பீங்க. எப்படி? அல்லாஹ்வோட பதில். ஏன் சிரிப்போம் தெரியுமா? அவங்களோட நெருப்பால மண்டையில் உள்ள மூளை கொதிக்கும். என்ன கொதிக்கும்? இப்ப இறைச்சி கொதிக்கும் பொழுது, மீன் கொதிக்கும் பொழுது கல கல கலன்னு மேல கொதிக்கும் தானே, அது மாதிரி மூளை கொதிக்கும். இந்த மூளை கொதிக்கிறத நாங்க எப்படி பார்த்து சிரிக்கிறது தெரியுமா? கட்டில படுத்துட்டு. அல்லாஹ் சொல்றான் சூரா முத்தஃபிஃபீனுடைய கடைசியில, فَالْيَوْمَ الَّذِينَ آمَنُوا مِنَ الْكُفَّارِ يَضْحَكُونَ. இன்றைய நாள் மூமின்களே கொஞ்சம் பொறுத்துட்டு, அவசரப்படாதீங்க. இன்றைய நாள் நீங்க அவங்கள பார்த்து சிரிப்பீங்க. எப்படி சிரிப்பீங்க? அலல் அராஇகி யன்துரூன். எதுல? அரிக்காண்டா கட்டில் அப்படியே படுத்துட்டு சிரிக்கிறான் வேலைங்கள். உலகத்துல செஞ்சீங்களா? உலகத்துல எந்த நாட்டிலையும் கைதிக்கு இப்படி அநியாயம் நடக்கிறது இல்லை. பலஸ்தீன் நடக்கிறது போல எந்த நாட்டிலையும் இப்படி நடக்கிறது இல்லை. கைதிகள் என்கிறது மனுஷன் தானே. கனடா ஜெயிலுக்கு போய் பாருங்க, கைதி எவ்வளவு சந்தோஷமா வாழ்றாங்க. ஜப்பான் ஜெயிலுக்கு போய் பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா வாழ். கைதிகளும் மனிதன் தான். ஆனா அங்க மிருகத்தை விட மோசம், மிருகத்தை விட மோசம். அதனாலதான் முஸ்லீம்களுக்கு விளங்கோன் 10,000 உடன்பிறப்புகள் இருக்குது. இன்றைக்கு எல்லாம் கொல்லப்படுறதுக்கு ரெடியாக்கி வச்சிருக்குது அவங்கள. நாங்க நிம்மதியா சாப்பிட ஜும்மா தொழுதுட்டு இறைச்சி திங்கிறையா ஈரல் திங்கிற எங்கட பிரச்சனை, எங்கட பிரச்சனை. என்ன திங்கிறது? முட்டையும் பொறிச்சு திங்கிறதா? பிரியாணியா? கப்சாவா?
ஆனா 10,000 பேர பிரச்சனை என்ன தெரியுமா? எப்ப கழுத்து போப்பு அடிக்கப்படுற அடி, அவங்களுடைய குமரு பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு 3 மாசம் 6 மாசம் 7 மாசம் அந்த பெண் பிள்ளைகள் அனுப்பிக்கக்கூடிய செய்திகளை பார்த்தா மனசு தாங்குது. என்ற கணவனுக்கு இன்ன நிலைமை, கணவனுக்கு இன்ன நிலைமை, பெண்கள் கூட அதுல 400 சொச்சம் பெண்கள், பிள்ளைகள் வேற. பிள்ளைகள் என்ன செஞ்சு உலகத்துல? கண்ணியமிக்க சகோதரர்களே, இதுக்கெல்லாம் மருந்து அல்லாஹ் சொல்லிட்டார் சூரா முத்தஃபிஃபீன். நீங்க சிரிப்பீங்க. எங்க சிரிப்பீங்க? சொர்க்கத்தில். எப்படி சிரிப்பீங்க? கட்டில் போட்டு சிரிப்பீங்க. கட்டில் அலல் அராயிகி யன்துரூன், சொர்க்கத்தில் இருந்துட்டு பார்த்துட்டு இருப்போம் நாங்க நரகத்தில். அல்லாஹ்வை கிண்டல் பண்ணவன், ரசூலை கிண்டல் பண்ணவன், மையத்தை பத்த வச்சவன், எல்லார பேரும் செல்லதவுள்ள பேரெல்லாம் எல்லார பேரும் உங்களுக்கு தெரியும். உலகத்துல இன்றைக்கு யார் யாரெல்லாம் முஸ்லீம்களை கொலை செஞ்சார், கிண்டல் அடிச்சார், முழு பேரும் உங்களுக்கு தெரியும். ஸ்ரீலங்கால, இந்த இந்தியால, எல்லா நாட்டிலையும் இருக்காங்க இந்த கூட்டம். அல்லாஹ் எல்லாம் கொடுத்து போட்டு நாங்க கேட்போமா, என்ன இங்க வந்து என்ன நீங்க எல்லாம்? அந்த நேரம் அதுல சில கூட்டாளிமார் பிரிப்பாங்க. இந்த வேலை பார்த்தாக்கள் கூட்டாளிமார் சிலர், இவங்க சந்திக்க வருவாங்க. என்ற சொர்க்கத்துக்கு நரகத்துக்கும் இடையில ஒரு ஹிஜாப் இருக்கும். பார்க்கலாம், நரகவாதியோட பேசலாம். எங்களுக்கு பேசக்கொள்ள கேஸ் காய்ச்சிட்டு இருக்கும் பொழுது அங்க ஒன்றே ஒன்று கேட்பாங்க, நல்லா காய்ச்சிட்டு இருக்க கூட கொஞ்சம் தண்ணி தான், கொஞ்சம் தண்ணி தான், நீ நல்லா குடிச்சிட்டு இன்பமா இருக்கிறாய், கொஞ்சம் தண்ணி தாண்டத்தோட இவர் சொல்லுவாரா, இன்னல்லாஹ் ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன், தண்ணி தாரது ஹராம் அப்பா எங்களுக்கு, அதெல்லாம் தரைய பேசிட்டு தண்ணி தரையில அவனுக்கு ஒரு துளி தண்ணி கொடுக்கல எங்களுக்கு. பேச்சுவார்த்தை நடக்கும். அல்லாஹ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க கத்துறதெல்லாம் காட்டுவான். அல்லாஹ் நெருப்புல எரியறதெல்லாம் காட்டுவான். கடைசி அல்லாஹ் சூரா முத்தஃபிஃபீன்ல கேட்கிறார், ஹல் சுவிபல் குஃபாரு மா கானூ யஃஅலூன், என்ன அவங்க செஞ்சதுக்கு கூலி கொடுக்கப்பட்டாச்சா? எப்படி இது கிண்டல் இல்லையா? கிண்டல், அல்லாஹ் கிண்டல் பண்றா, என்ன போதுமா உங்களுக்கு? போதுமா? கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆகவே இந்த 6 கெட்ட குணம் ஒரு நாளும் எங்கள்கிட்ட வந்துடக்கூடாது. முதலாவது கெட்ட குணம் என்ன? கைது, சூழ்ச்சி செய்யறது மற்றவனுக்கு. இதுக்கு அல்லாஹ் சூழ்ச்சி செய்வார். இரண்டாவது கெட்ட குணம் என்ன? மக்கர், திட்டம் போடுறது. மூணாவது கெட்ட குணம் என்ன? முகாதா, வஞ்சிக்கிறது. நாலாவது கெட்ட குணம் என்ன? அல்லாஹ்வை மறக்கிறது. ஐந்தாவது கெட்ட குணம் என்ன? செய்யா, தவறுகள். ஆறாவது மிக மோசமான கெட்ட குணம்தான் மற்றவர்களை கிண்டல் அடித்தல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 6 கெட்ட குணங்களை விட்டும் நம் அனைவர்களை பாதுகாப்பானாக. உயர்தரமான சிறந்த உயர்ந்த முஸ்லிம்களாக யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்குவாயாக. உண்மையான இஸ்லாத்தையும் கலிமாவையும் பின்பற்றக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. முஸ்லிம்களில் யாரெல்லாம் சிறை கைதிகளாக பிடிபட்டிருக்கிறார்களோ உனது விடுதலையை யா அல்லாஹ் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் யஹூதிகள் நசாராக்களுடைய திட்டங்களிலிருந்து இந்த சமூகத்தையும் உலமாக்களையும் பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் ஹக்கை பேசுவதற்கு மறந்தார்களோ யா அல்லாஹ் ஹக்கை பேசும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. பாத்திலை பாத்திலாக காட்டுவாயாக. உண்மையை உண்மையாக விளங்கும் பாக்கியத்தை தருவாயாக.